ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஸ்நாக் ரெசிபி பச்சைப்பயிறு இனிப்பு சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான பாசிப்பயிறு இனிப்பு சுண்டல் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். பச்சை பயிறு 1 கப், துருவின வெல்லம் 1 கப், நெய் 2 டேபிள் ஸ்பூன், முந்திரி 10, தேங்காய் பூ 3 டேபிள் ஸ்பூன். ஃபர்ஸ்ட் நம்ம பச்சை பயிரை நல்லா கழுவி எடுத்துக்க போகிறோம். கழுவுன பச்சை பயிரில் 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை பயிறு எந்த கப்பில் 1 கப் அளவு எடுத்தீங்களோ அதே கப்பில் 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு பச்சை பயிரை நல்லா கொதிக்க விடுங்க. பச்சை பயிறு முக்கால்வாசி வெந்ததும் தண்ணி இல்லைன்னா ஒரு அரை கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போ தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அதனால நான் 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து கொதிக்க விடுங்க. உப்பு சும்மா டேஸ்ட்டுக்காக மட்டும்தான். பச்சை பயிறு நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பச்சை பயிறு தண்ணியை மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த தண்ணி உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது ஆறுனதும் நம்ம குடிச்சிக்கலாம். வேணும்னா கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போது பயிறு ரெடி ஆகிருச்சு. வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெல்லம், இது கூட 1/4 கப் தண்ணி சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே மெல்ட் பண்ண போகிறோம். வெல்லம் ஃபுல்லாக மெல்ட் ஆகி கொதிச்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்க போகிறோம். முந்திரி பருப்பு கலர் சேஞ்ச் ஆனதும் அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதே நெய் பேனில் மெல்ட்டான வெல்லத்தை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் வெல்லத்தை கொதிக்க விடுங்க. வெல்லம் கொதித்ததும் 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி இல்லைன்னா 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய் பூ 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டு காட்டும்போது தேங்காய் பூ காட்டலை, மிஸ் ஆகிருச்சு. நீங்கள் மறக்காமல் தேங்காய் பூ 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தேங்காய் பூ சேர்த்தா தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் பூ சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் கொதித்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பச்சை பயிரை ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. வெல்லம் எல்லா பக்கமும் போகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் நெய், நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஸ்நாக் ரெசிபி வீட்டிலையே 15 மினிட்ஸில் ரெடி. பச்சைப்பயிறு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது ஸ்வீட் ஸ்நாக்னால கிட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.